ஹாய், வணக்கம். டிப்பா அப்படியே போகிறது மீண்டும் வந்து போயிடுற பயணம் இல்லை. கொழும்பு போகிறேன். முதல்ல டிப்பா கார்த்தி 22 நினைக்கிறேன். பயணம் செய்து அந்தாபுரத்தோட 3 நாள் 2 பக்கம் போகாமல் அந்த தொலைத்தொடர்பு எல்லாம் இல்லாமல் போயிட்டு பெரிய ஒரு பெரிய அனுபவம் உண்டு. அனுபவப்பட்டு அப்புறம் அது யாழ்ப்பாணம் வந்திருந்தேன். அப்போ 2வது போகிறது அதே மாதிரி அந்த புயலுக்கு போகிறது வந்து போயிடுற பாதைகள் வந்து புனரமைப்பு செய்யப்பட்டு இப்போ வந்து குறியால் தான் போயிடுற சேவைகளும் தொடங்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் வந்து போகிறேன். சரி, அதே மாதிரி இரவு நேர பயணம் தான், அதே ஸ்டேஷன். சரி, முதல் இப்போ போகிற பயணத்தை பார்ப்போம். அதுக்கு பிறகு நான் அந்த இடத்துல அந்த டிப்பா புயல் போய் மாட்டுப்பட அந்த பயணத்தை வந்து இதில் இணைக்கிறேன். வாங்க அதில் காட்சி இதில் பார்க்கலாம். ஒரு ஜூட் எடுத்தாச்சு. இது வந்து இப்போ ஒரு புயல் நிலையங்களில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில். 8:15 நேரம் புயல் நிலையம் இனிமேல் புயல் நிலையத்தை நினைக்கிறேன். 8:15க்கு வந்து ரயில் வரும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம். வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டுருக்கு. லைட் வந்து தெரியுது இங்கே வரை. ஓகே, ஏறியாச்சு. இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி. வந்து ஏதாவது ஒதுக்கப்பட்ட இருக்கையில் வந்து நான் இப்போ அந்த இடத்துல வந்து இருந்துக்கிறேன். அப்படியே எனக்கு அடுத்ததெல்லாம் இது வந்து கொழும்பு கோட்டை. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாலை. ஆனால் அதிகாலையில் வந்து ஒரு 6:30 நினைக்கிறேன். நல்ல வெயில். இப்போ இப்படி என்று சொன்னால் எனக்கு இதில் வந்து இங்கே ஒரு இளம் நிற்க வேணும். வெயில் கருக போகிறோம்னா நினைக்கிறேன். ஓகே ஓகே உங்களுக்கு அதில் வந்து ரயில் பயணம் பொதுவாக தெரிஞ்சிருக்கும். கணக்காக உள்ள காட்டு தேவை ஒன்றும் இல்லை, தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இப்போ நம்ம வந்து அந்தாபுரம் வந்து டிப்பா புயல் டைமில் அந்தாபுரத்தில் 2 எடுத்த அந்த வீடியோ காட்சி வந்து நினைக்கிறேன். அதில் வந்து நாங்கள் இப்போ இங்கே இந்த கொழும்பு ஸ்டேஷனில் இறங்கியா கொழும்பு ஸ்டேஷனில் மற்ற சைடு இப்போ நாங்கள் கோட்டை முன்பக்கம் வழியில் வரோட மற்ற கரையில் வந்து அந்த குளியல் அறை எல்லாமே இருக்குது. 100 ரூபா தான் டிக்கெட். நீங்கள் இங்கேருந்து யாழ்ப்பாணம் வலிக்கிட்டாலும் அதிகாலையில் போயிட்டு அங்கே இறங்கிட்டு 100 ரூபா டிக்கெட் நீங்கள் சொன்னால் அதில் வந்து ரூமில் வந்து வாஷ் ரூம் எல்லா வசதியும் இருக்குது. உடைய குளித்து உட மாற்றி உடைய தயாராகிட்டு நீங்கள் போக வேண்டிய இடங்களுக்கு போகலாம் என்று சொன்னால் நாங்கள் பொதுவாக முதல் வந்து எங்களுக்கு எனக்கு கூட தெரியாது. பொதுவாக வந்து அதிகாலை போயிட்டு வந்து 8-9 மணிக்கு ஒரு இடத்துல வந்து அலுவல் இருக்கும். ஆனால் வந்து நான் குளிக்கணும் சொல்லி இப்போ 4-5 மணிக்கு போயினாலும் சொன்னாலும் நாங்கள் ரூம்களுக்கு வந்து போவோம். ரூமுக்கு போனால் ரூம் அந்த நாள் ஃபுல்லாக வாடகை கொடுத்து தான் நாங்கள் வந்து குளிக்கிறது உடுப்பு மாத்திரம் போகிறதுக்காண்டி கொடுத்து போவோம். நீங்கள் அப்படி அந்த தேவையில்லை. இந்த ரயில் நிலையத்தில் வந்து அந்த இடம் இருக்குது. பயணிகள் குளியல் அறைன்னு சொல்லி குளிக்க இருக்குது. அதில் வந்து 100 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் தனித்தனி அறை இருக்குது. போயிட்டு வடையாக குளித்து தேவையான முடிச்சுட்டு உட மாட்டினீங்களா உங்களுக்கு தேவையான இடத்துக்கு நோக்கிங்க பயணம் செய்யலாம். அப்படி சகல வசதியும் வந்து இப்போ அங்கே இருக்குது. அப்போ முதல்ல இருக்குது, எனக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு இது சொல்கிறேன். சரி, வாங்க. இன்றைக்கி எனக்கு ஆச்சுருக்கையில் அண்டாபுரத்தில் வந்து அந்த டிப்பா புயல் டைமில் அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து நான் அதில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். வாங்க. இது வந்து காலை வேளையில் அந்த வீடியோ காட்சிப்படுத்துகிறேன். ஆனால் மழை வந்து இன்னும் விட்ட பாடில்லை. திருவண்ணாமலை ஃப்ளைட்டால் வந்து புயல் உள்நோக்கி வந்துட்டுருக்கிறது தான் அந்த மேற்கோள் வந்து காட்டிகிட்டு. இங்கே வந்து நல்ல மழை. இதில் அந்த பஸ் வந்து ஏற்றிட்டு இருக்கு. ரயிலேருந்து வந்தாட்டில் கொழும்பு ரூட் ஹாய், வணக்கம். அன்றைக்கி கிழமை வந்து அந்தாபுரம். இப்போ அந்த நேரம் 4:40. அந்த டிப்பா புயல்
அதில் வந்ததுலேருந்து நாங்கள் டூர் போன மாதிரி ஆகிட்டுது. நேற்று இரவு 8 மணிக்கு காங்கேந்தூர்லேருந்து வெளிக்கிட்ட அந்த ரயின் வந்து முருகண்டி பகுதியில் வந்து மரம் விழுந்தது தடைப்பட்டு 2 மணி தடைப்பட்டு அதுக்கு வலிக்கிட்டது. அப்படியே வந்தோம். வந்து பார்த்தா அதிகாலை 2 மணி அளவில் அண்டாபுரம் வரை வந்து அண்டாபுரத்து அங்கால ரயின் பயணம் வந்து தடைப்பட்டு அதிலிருந்து இங்கே அண்டாபுரம் நிலையத்தில் வந்து மக்கள் எல்லாம் தாங்க வேண்டிய சூழ்நிலை. அந்த அடிப்படையில் பிறகு மதிய நேரம் வந்து இப்போதைக்கான இராணுவ தளபதி வந்து பார்வையிட்டு வந்து இந்த இடம் வந்து தற்போதைக்கு பாதுகாப்பானன்னு சொல்லி இங்கே இருக்க சொல்லி வேறு உலகங்களும் செய்து புரிந்தார்கள். அதுவரை ஒரு மாற்றம் தெரியலை. அதுக்கு பிறகு வந்து தேநீர் மற்றது மதிய உணவுகள் வழங்கப்பட்டிருக்கு. மரியாதை நாங்கள் வந்து ஒரு டூர் போன மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து காணப்படுது. இந்த பொது மக்கள் இங்கே இருக்காங்க கூடி கொழும்புலேருந்து வந்த ரயிலும் வந்து இடையில் பாதை பிளாக்குன்னு சொல்லியிருந்தேன். இதுவரை வந்து சேரையில். அதே மாதிரி இங்கேருந்து கொழும்பு சைட்டும் போகல, யாழ்ப்பாணம் பக்கம் போகலாது. பார்ப்போம் நடக்கணும் தெரியலை. வந்து 2வது பகுதியில் தற்போது நிலைமை மக்கள் அங்கேயா கூடியிருக்காங்க. இந்த ரயில் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு. நம்மளாக மழை பெய்துன்றது இந்த இடம். அதிகாலை 2 மணிலேருந்து இங்கே தான் வந்து மக்கள் தங்களோட பொழுதை கழித்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து பல இடங்கள்லேருந்து வந்த அந்த வெள்ளம் நீர் வந்து இங்கே இந்த பாதையில் வந்து இதில் போய்கொண்டிருக்குது. இல்லை நான் பார்த்துட்டுருக்குறேன். என்ன செய்கிறது, நிற்கிறேன். பொழுது தானே வேணும். பார்த்து நிற்கிறேன். இதில் அப்போ கொஞ்சம் வெள்ளம் குறைஞ்சுட்டு வருது. 27 இரவு யாழ்ப்பாணத்தை வலிக்கிட்டு அந்த இடத்துல வந்து இப்போ 3 நாளாக டூர் வந்து தான் நிற்கிறோம். அந்த ஒரு டேஷனில் அண்டைக்கும் பொழுது போகுது. வெளியிலோட போகலாது. ஃபுல்லாக வெள்ளம், ரூட் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது ஸ்டேஷனே வாங்க போகிறோம் பார்ப்போம். இது வந்து அந்த இடத்துல வந்தோம். பாருங்கள், அந்த பாலம் இந்த பாதையில் இந்த பாலத்துக்கு மேலே வந்து அந்த ஓடையில் வந்த நீர் வந்து மேவி அங்கே பாயுது. அங்கே இருக்க அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி இலங்கை இந்த நேவி வந்து படகு வந்து அங்கே கொண்டு போகிறாங்க. பாலத்தில் நீரோட்டம் கூட இருக்கிறதால அதை மெதுவாக வந்து நகர்த்தி கொண்டு அங்கே செல்கிற பண்ண அதில் பார்த்துட்டு ஒரு பெரிய பேக்கால் முட்டி அது மேலே மேவி அந்த பாலத்துக்கு மேலே வந்து நீர் போய்கிட்டு இருக்கு. தண்ணி ஓடுது இங்கே, தள்ளிக்கிட்டு போகுது. இது அண்டாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னுக்கு இருக்கிற சந்தி நினைக்கிறேன். காலத்தை நடந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. வந்து இதில் பாருங்கள், அந்த படகு வந்து பாதையில் தான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டு வந்துருக்கேன். இந்த பாருங்கள், வெள்ளம் வந்து தூரம் வந்து அந்த பாதையை மூடி போய்ட்டு வந்து
அதில் பாயல் அங்கே வந்துருக்கு. இதை பாருங்க, அந்த வாய்க்கால வெள்ளம் வந்து அந்த பாதை மட்டத்துக்கு வந்துட்டு விழுந்து வர மரங்கள், பெரிய மரக்குட்டிகள் எல்லாம் வந்து இங்கே வந்து ஒடிஞ்சு கொண்டிருக்கு. இரவு உயர்ந்த மூலம் அன்றவரம் வந்து அன்றவர் தடைப்பட்ட யாழ்தவி வந்து 62 29 பேர் 62 வழிக்கிட முடியலை என்று அந்த சமயம் வளமைக்கு திரும்புது. கொழும்பு சைட் 2 பஸ் போயிருக்கு. ஆனால் கழனிப்பாலம் வந்து பெருக்கெடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. கழனி 6 நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பார்ப்போம். எல்லாமே 3 நாளாக அதோ அந்தபுரம் வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலாம். 3 நாளாக வந்து ஏதோ சுற்றி பார்க்க வந்த மாதிரி இங்கேயே பொழுதுபோய்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு வந்து இந்த புயல் வந்து எங்களை அறிமுகப்படுத்திருக்கு. பார்ப்போம். வந்து ஸ்டேஷன் இப்போ நோம்பலானோடைய மக்கள் கூட்டம் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் நாங்கள் அந்த ஃபோன் சார்ஜ் போடுறது, இந்த குளியல் எல்லாத்தையும் பயன்படுத்துகிற புயல் நிலைய பகுதி. வந்து இன்னொரு விஷயம், இந்த புயலத்தில் வந்தாக்கள் வந்து பஸ்ஸில் சென்று அந்த கழனி அங்கே நீரோட்டத்துக்கு வந்து மாற்றப்பட்டதில் ஒரு யாழ்ப்பாண இளைஞர் வந்து ஊரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பஸ் காட்சியானது